அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம்ஸோட நேற்று நடந்த அந்த வழக்கோட தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. முதல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அந்த எஸ்ஏ எக்ஸாம்ஸ் 2025 டிசம்பர் மாதம் 21 இந்த எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. இந்த எக்ஸாம்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த முறை கேட்டதை விட இந்த முறை கொஷின்ஸ் கொஞ்சம் மாடரேட் தான். மேலும் சிலபஸ் படி கேட்கல, அந்த 10 தமிழ் கொஷின்ஸும் கேட்கல. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சைக்காலஜி 2018 மாடலில் கேட்டிருந்தாங்க. மேலும் போட்டித் தேர்வுகளில் 30% பேர் வரல. இது வரைக்கும் வராத கட் ஆஃபு இது எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு ஜனவரி மாதம் ரிசல்ட் அறிவித்தாங்க. அதில் ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா மெச் ஆயிடுச்சு. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எதிர்பார்த்த நிறைய பேருக்கு ரிசல்ட் வரல. சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் அப்படின்னால அந்த ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. மறுபடியும் ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்னு டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் கோர்ட்டுக்கு ஹியரிங் போயிருக்கு. நேற்று என்ன கேள்விகள் கேட்டாங்க, அதற்கு என்னென்ன பதில்கள் கிடைத்தது என்பதை மிக தெளிவாக அங்கே இந்த காணொலி வாயிலாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த காணொலி கொடுக்கறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, உடல் தகுதி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். எக்காரம் கொண்டும் எவ்விதமும் பின்வாங்காதீங்க. எவ்வித குழப்பமும் அடைய வேணாம். இதுக்கு நான் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். கடந்த முறை இதே மாதிரி தான் நிறையா மாணவர்கள் வரல, நமக்கெல்லாம் கட் ஆஃப்க்கு வராதுன்னு சொல்லி நினச்சிட்டு ஃபிசிக்கலுக்கு ரெடியாகாமல் இருந்தாங்க. டக்குன்னு ரிசல்ட் வந்த பின்னாடி அவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ சடனாக அவங்களால ஃபிசிக்கல் டபுள் ஸ்டார் வாங்க முடியல. 0.5ல் 0.3ல் போன நபர்களாக ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க. அதனால் படிப்பு என்றைக்குமே உங்களை கைவிடாது. நீங்கள் கொடுத்த முயற்சிகளும் நீங்கள் கொடுத்த கடின உழைப்பும் கண்டிப்பாக வீண் போகாது. நேற்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம்ஸ் பற்றி பெட்டிஷனர் ஒரு சில கொஷின்ஸை வச்சு அதற்காக நீதியரசர் உயர் திரு மாண்புமிகு புகழேந்தி அவர்கள் ஒரு சில கேள்விகள் அரசு தரப்பிடம் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான சிறப்பு அம்சங்களை மட்டும் நான் தெளிவாக இங்கே குறிப்பிட்றேன். முதல்ல இந்த டிசம்பர் 21, 2025 நடந்து முடிந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் சிலபஸ் படி தான் கேட்டிருக்கான் அப்படின்றதையும், அப்படி சிலபஸ் படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிலபஸில் அது இன்னும் குறிப்பிட்டு தெளிவாக சொல்கிறேன். பார்ட் பியில் ஸ்கோரிங் பேப்பர் மெயின் பேப்பர் தெளிவாக சொல்லிடுறேன். ஸ்கோரிங் பேப்பர் மெயின் பேப்பரில் பார்ட் பியில் 10 தமிழ் வினாக்கள் ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதற்கு அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ் தகுதி தேர்வில் நாங்கள் 100 தமிழ் கேள்விகள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்டது ஸ்கோரிங் பேப்பரில் சிலபஸ் படி 10 தமிழ் கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஏன் நீங்கள் அதை கேட்காம விட்டீங்க? ஒரு மார்க்கில் பல பேரோட வாழ்க்கை மாறும். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்னும் 10 நாளைக்கு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க மாண்புமிகு நீதியரசர் அவர்கள். இதுதான் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டுக்கு நம்ம மாணவர்கிட்ட கேட்டது, பல்வேறு தரப்பட்ட கேட்டது. ஓகே, இன்னும் 10 நாளைக்கு எந்த ஒரு அப்டேட் இருக்காது அப்படின்னா நம்மளோட மாணவர்களுக்கு ஒரு பயம் வரும், பதட்டம் ஏற்படும். ரெண்டாவது நம்ம பல சந்தேகங்கள் வரும். மீண்டும் நம்ம உடல் தகுதி தேர்வை பயிற்சியை மேற்கொள்ளலாமா, அல்லது ரீ எக்ஸாம்ஸ் வருமா, அல்லது கட் ஆஃப் சேஞ்ச் ஆகுமா? அப்படி கட் ஆஃப் சேஞ்ச் ஆகி வந்தாலும் நமக்கு சாதகமான ஒரு ரிசல்ட் வருமா அப்படின்னு பல மாணவருக்கு பலவிதமான குழப்பம் வரும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு முன்னாடி பல போராட்டங்களையும் பல நிகழ்வுகளையும் நம்ம சந்தித்து தான் ஆகணும். பல போராட்டங்களை கடந்து தான் வரலாற்று சாதனையாக மாறும். மாணவர்களோட அந்த மனப்பான்மையிலேருந்து நம்ம கிடைக்கும்போது, நம்ம யோசிக்கும்போது ரீ எக்ஸாம்ஸ் வைக்கப்படுமா அப்படின்றது டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, அரசு தரப்பில் இந்த 10 நாளுக்குள்ளே மட்டும்தான் இடைக்கால தடை
அரசுக்கு விதிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து அவங்க தெளிவான ஒரு விளக்கம் மறுபடியும் அறிக்கை தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். ஸோ அப்படி ரிசல்ட்டை அரசு தரப்பு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் உடனே ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து அடுத்து உடல் தகுதி தேர்வுக்கான நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏப்ரலுக்குள்ளே முடிக்கணும், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்குள்ளே. ஏன்னா ஏப்ரல் செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு எலெக்ஷன்ஸ் சொல்லிடுவாங்க, டேட் சொல்லிடுவாங்க. ஸோ எவ்வித பயமோ பதட்டமோ அடைய வேணாம். இப்போ படிச்சுட்டு இருக்க மாணவர் 2026க்கு ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெக்னிக்கல் எஸ்ஐ இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இருக்குது, நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாமல். அவங்க ஏன் அந்த 10 கொஸ்டின்ஸ் கேட்கலன்றதுக்கான ஒரு தண்ணியில் விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை உடனே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. மேலும் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் ஸ்கோரிங் பேப்பரில் நீங்கள் சிலபஸ் படி 10 தமிழ் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லியிருந்தோம், ஏன் கேட்கல அப்படின்றதுக்காக விளக்கம் மட்டும்தான் கேட்குறாங்க. கேட்குறது அதான். ஸோ அதுக்கு தமிழக அரசும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டும் பார்த்துக்குருவாங்க. நீங்கள் அதை பற்றி மிகப்பெரிய ஒரு சிந்தனையை அதிகமாக யோசிக்க வேணாம். நீங்கள் உன்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலில் இது தொடர்பாக நம்ம அப்டேட் கொடுப்போம். 2 நாளுக்கு ஒரு முறையோ அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வை எழுதி இந்த தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நம்ம பேசி கண்டிப்பாக வரும் தினங்களில் உங்களுக்காக சேனல்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். எதற்காக ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்து நாம் எடுத்த செயலிலிருந்து பின்வாங்கவோ அல்லது முயற்சியை கைவிடவோ கூடாது. அப்படி கைவிட்டிங்க அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியும். என்ன ஆபத்து அப்படின்னா, நம்ம முயற்சியை கைவிட்டிருப்போம், அந்த நேரம் ரிசல்ட் வந்திருக்கும், டக்குன்னு ஃபிசிக்கலுக்கு டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால் டக்குன்னு ரெடி பண்ண முடியாது. ஒரு வார்ம் அப் இல்லாமல் டபுள் ஸ்டார் வாங்கவும் முடியாது. டபுள் ஸ்டார் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2ஆம் நிலை காவலர் தேர்விலே வந்து பார்த்திங்கன்னா பல நபர்கள் டபுள் ஸ்டார் வாங்காமல் இருக்காங்க. நம்ம என்ன தான் ப்ரிப்பராக பிளான் பண்ணி போனாலும் நமக்கு அதுக்கேற்ற மென்டாலிட்டி கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் டபுள் ஸ்டார் வாங்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலில் பாருங்கள், நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். மாணவரோட மனநிலை கண்டிப்பாக புரியும் அனைவருக்குமே. அதனால் கண்டிப்பாக ஒரு சாதகமான முடிவு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி.